மெய்யன்பு தயவுக்குறள் 8. ஐயறிவுக்கு அப்பாலாம் ஆன்ற அருளுணர்வில் மெய்யன்பு ஓங்கும் விரிந்து. ஐயறிவுக்கு அப்பாலாம் ஆன்ற அருள் உணர்வில் மெய்யன்பு ஓங்கும் விரிந்து. ஐம்புலன் உணர்வுக்கு எட்டாத நிலையிலே சுத்த மனத்திலே சுடர் விடுவது அருள் உணர்வு. இதில் தோன்றுகின்ற மெய்யன்பு சக்தியே அகிலமெல்லாம் படர்ந்து தழைத்து ஓங்குவதாம். 9. அன்ப அருள் இன்பாம் அவனை அடைதற்கு வன்பற்ற அன்பே வழி. அன்பருள் இன்பாம் அவனை அடைதற்கு வன்பு அற்ற அன்பே வழி. அன்பு அருள் இன்பம், அதாவது சத்து சித்து ஆனந்தம், இவையே தன் சொரூப ரூப சுபாவமாய் உள்ள பரம்பொருளை அடைவதற்கு உரிய நெறி. கடினத்தன்மையற்ற அன்பு ஒன்றினாலே ஆவதாம். மெய்யன்பு மார்க்கமே மெய்ப்பொருளாம் கடவுளையடைய சரியான வழியாகும். சுத்த அன்பு சுத்த சன்மார்க்கம் அல்லாத பிற மார்க்கங்களில் விளங்குவது இல்லை. மெய்யன்பு 10. தயவுக்குறள். ஓர் தெய்வம் தான் உண்டு அஃது ஓங்கி எங்கும் அன்பொழியாய் சீர்பெற்று நிற்றல் திடம். ஓர் தெய்வம் தான் உண்டு அஃதோங்கி எங்கும் அன்பொழியாய் சீர்பெற்று நிற்றல் திடம். மெய்யன்புருவாகிய கடவுள் ஒருவரே இருக்க அந்த அன்பு ஒளியே அருள் இன்பானுபவம் வழங்க அனந்த வண்ண பேத உருவோடு சூழ்ந்து திகழ்கின்றது. அவ்வுருநிலை கடந்து அகவொளியை கண்டுகொண்டால் அருளின்பப் பெருவாழ்வில் நிலைத்து வாழலாகும். தயவு.